தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொள்கிறேன். இயல்பாகவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே பொதுவாகவே உலக மக்கள் மத்தியில் ஒரு சிந்தை உண்டு, அவங்க ரொம்ப அன்பானவங்க என்று சொல்லி, இல்லையா? ஆமாம், அவர்கள் நிறைய உதவி செய்கிறவர்கள் என்கிறதான ஒரு நம்பிக்கையும் உண்டு, குற்றச்சாட்டும் உண்டு. இவர்கள் உதவி செய்து என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் பக்கமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிறதான ஒரு குற்றச்சாட்டும் கூட இருந்துங்க உண்டு, இல்லையா? அப்போது அதில் விசேஷமாக நாம் பார்க்கிற பொழுது இப்படி சொல்லுவாங்க, ஒருவரை வீட்டுக்கு அழைத்து உணவளித்தால் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நாம் போய் கொடுத்து சாப்பிட்டால் அது என்னதுங்க, தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டால் அது பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கேட்காம எடுத்துக்கிட்டா அது திருட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ இயல்பாகவே தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்து எல்லார் மக்கள் மத்தியிலும் பதிந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ரொம்ப அன்பானவங்க, மற்றவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்கள் என்கிறதான ஒரு நம்பிக்கை பொதுவாக இருக்கிறது. அது ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் வேதம் கிறிஸ்தவர்களை குறித்து எப்படி பேசுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிற பொழுது, எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 13:2 வாசிக்கிற பொழுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. இல்லையா? Be not forgetful to entertain strangers, for thereby some have entertained angels unexpectedly. பல சமயங்களில் இந்த வேதத்தில் அந்நியர் என்று சொல்லுகிற பொழுதும் பிறன் என்று சொல்லுகிற பொழுதும் அதற்கு ஒரு பெரிய விளக்கத்தை வேதம் கொடுக்கிறது. நான் அந்த விளக்கத்துக்குள்ளே நான் போல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் தேவதூதரையும் என்னதுங்க, அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. உபசரிப்பு என்பது பல சமயங்களில் நீங்கள் பார்க்குற பொழுது உலகத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அரேஞ்சிங் என்னதுங்க, ஃபீஸ்ட் ஆர் பார்ட்டி இருந்துங்க ஹோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், எல்லோரும் வாங்க, இல்லையா? அப்படி என்கிறதான ஒரு மேல்தட்டு மக்கள் மத்தியிலே என்னதுங்க இயல்பாக இருக்கிற ஒரு 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 வழக்கம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் கூடி என்ன பண்ணுவாங்க, ஒரு பொதுவான இடத்துக்கு என்னதுங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, இல்லையா? சாப்பிடுவாங்க. அப்போது அது இல்லை வேதாகமம் சொல்லுகிற உபசரிப்பு என்பது, இல்லையா? உபசரிப்பு என்பது புதிய ஏற்பாடுடைய ஒரு சட்டமாகவே காணப்படுகிறது. அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. முடிஞ்சால் பண்ணுங்க, வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க என்பது இல்லைங்க, இல்லை. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் என்னதுங்க, கமாண்ட்மெண்ட் இருந்துங்க நியூ டெஸ்ட்மெண்ட். அப்போது உபசரிப்பினால் என்ன நடக்குதுன்னா, அங்கே தேவன் மகிமைப்படுகிறார், இல்லையா? அது சபையினுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது அங்கு தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கும் பக்தி விருத்தி அடைவதற்கும் புதிய ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கும் இவைகள் என்னதுங்க பயன்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னதுங்க, இது எல்லாமே எனக்கு அங்கே நடக்குது, ரைட்டா? அப்போது ஒரு ஒரு குடும்பங்களுக்கு மத்தியில் என்னதுங்க ஒரு ஐக்கியம் அங்கே ஏற்படுகிறது. ஏன்னா உணவு அப்படின்னு சொல்லுகிற போது இட் இஸ் நாட் சிம்பிளி என்னதுங்க ஃபுட் ஆல்வேஸ். உணவு இட்ஸ் ஆல்வேஸ் என்னதுங்க இட்ஸ் ரிலேட்டட் டு என்னதுங்க ஃபெல்லோஷிப். ஒரு ஐக்கியத்துடனுடைய என்னதுங்க வெளிப்பாடு தான் என்னதுங்க உணவு. அப்போ முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், இந்த உபசரிப்பு என்று சொல்லுகிற பொழுது இட்ஸ் அ ஹாஸ்பிட்டாலிட்டி என்னதுங்க கமாண்ட்மெண்ட் பை என்னதுங்க காட். அது ஒரு
ஆப்ஷன் கிடையாது. முடிஞ்சா செய்யுங்கன்றது கிடையாது. விருப்பப்பட்டா செய்யுங்கன்றது கிடையாது. வாய்ப்பு இருந்தா செய்யுங்க என்பதுங்க கிடையாது இல்லையா? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் என்னதுங்க இருக்க வேண்டிய ஒரு சுபாவம், ஒரு உணர்வு, ஒரு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா உபசரிப்பு. ரோமர்ல நாம் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்போ இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன் இல்லையா? செய்யுங்கள் அப்படின்னா என்னதுங்க? யூ ஹாவ் டு டூ. இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். இட் இஸ் பாசிபிளி யூ கேன் டூ இட். நோ, வாட் யூ ஹாவ் யூ கேன் ஷேர் இல்லையா? வி ஆர் நாட் நெவர் என்னதுங்க எம்டி. வி ஹாவ், பட் ஹவு மச் வி ஹாவ்ன்றது டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனால் வெதர் எ போர்ஷன் ஆஃப் மை என்னதுங்க லைஃப் இஸ் என்னதுங்க பீன் ஷேர்ட் என்பது என்னதுங்க ரொம்ப என்னதுங்க முக்கியம் இல்லையா? ஆமாம். அப்போது கிறிஸ்தவர்களையும் உபசரிப்பையும் பிரித்து விட முடியாது. ஏன்னா அதில் என்னதுங்க ஒரு பெரிய அன்பு இருக்கிறது, அதில் பெரிய ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதற்கு என்னதுங்க இட் நீட்ஸ் என்னதுங்க கிரேட் ஹார்ட், ஒரு பெரிய என்னதுங்க ஒரு இருதயம் வேணும். உபசரிப்புக்கு என்னதுங்க ஒரு பெரிய இருதயம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. வி கம் அவுட் தந்துங்க லாட் ஆஃப் என்னதுங்க எக்ஸ்கியூசஸ் ஃபார் அவர் என்னதுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது ரொம்ப கடினமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையாகவே பார்க்கப்படுகிறது. எல்லாருக்கும் என்னதுங்க பீப்புள் டு நாட் ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் டைம் வித் அதர்ஸ். பீப்புள் டு நாட் ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் வித் தர் ஓன் ஃபேமிலி. அவருடைய குடும்பத்தோடு என்னதுங்க நேரம் செலவு அளவுக்கு கொண்டு மக்கள் இருந்துங்க டைம் இல்லை. பிகாஸ் பீப்புள் ஆர் பிஸி வித் தேர் ஒர்க். இன்னைக்கு மனுஷனுடைய ஒரு சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கடந்து வேதாகமம் சொல்லுகிறது இல்லையா? இல்லை, எந்த காரணமும் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் நமக்கு இங்கே அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் என்று சொல்லுகிற பொழுது இவர் தான் நமக்கு படார்னதுங்க ஞாபகம் வருகிறது. சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது என்று சொல்கிற பொழுதுங்க அப்ரஹாம் தான் இல்லையா? ஏறக்குறைய 18ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அந்த 3 நபர்களை அல்லது தூதர்களை அவர் உபசரிக்கிற பொழுது அவருடைய வயசு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் பி நியரிங் என்னதுங்க 100s. ஏன்னா அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னதுங்க ஒரு உற்பவ காலத்தில் நான் திரும்பி வருகிற பொழுது உனக்கு என்னதுங்க ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இல்லைங்க, அந்த காலத்திலலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதனால் அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்லை, நீங்கள் கவனிக்கணும், அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிற பொழுது தன்னுடைய சரீரம் செத்து போனது அப்படின்னு சொன்னால் முடியாதவர் தான் இல்லையா? நம்ம 100 வயசு இப்போ தாத்தான்னு சொல்லுவோம், ஆனால் அப்போ சொல்லும்போது இல்லை ஆபிரகாம் 100 வயசுல இருந்துங்க ஸ்ட்ராங்காக இருந்தார். இல்லை, வசனம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய சரீரம் செத்து போனதை, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன இருந்தார்னா அவர் ஹி வாஸ் வீக், அவருக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு முடியாத ஒரு தாத்தா. நம்ம அப்படி தான் சொல்லுவோம், 100 வயசு ஆனதுங்க தாத்தான்னு தானே சொல்லுவோம். ஒரு 100 வயசு தாத்தா நீங்கள் கவனித்து பார்க்கணும், அந்த அம்மாவுக்கு ஏறக்குறைய என்னதுங்க ஒரு 90 வயசு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இல்லையா? ஆன் ஹர் 90s. 2 பேருக்குமே முடியாதவங்க. ஒரு 3 பேர் வராங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வரல. நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும், அவங்க வீட்டுக்குள்ளே வரல. அங்கே ஒரு வார்த்தை பதிவில் இருக்குது. என்ன வார்த்தை பதிவில் இருக்குன்னா, 2ஆம் வசனத்தில் நான் பகுதி மாத்திரம் வாசிக்கிறேன். அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி இல்லையா, ஓடி தரை மட்டும் குனிந்து. நீங்க யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டு போறீங்களா? இல்ல, நம்முடைய முடியாத காரியத்தை சொன்னா தாத்தா இல்ல, தாத்தா ஓடுறாரு. எதற்கு ஓடுறாரு? அவர்களை விருந்தோம்பலுக்கு அழைக்கும்படியாக, உபசரிப்புக்கு அழைக்கும்படியாக ஓடுகிறார். போய் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க, டைம் இருக்கா அப்படின்லாம் கேட்கல. அவர் தரை மட்டும் குனிந்து வணங்கி அவர்களை அழைத்தார். நீங்க வந்துதான் ஆகணும் என்கிறதான ஒரு நிர்பந்தத்தை கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். ஏஜ் இஸ் நாட் எ ஃபேக்டர் அங்க. கரெக்டா?
அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க, அவருடைய செயல் நீங்க பார்த்தீங்கன்னா ஓடினார். ஓடினார்னா என்னதுங்க, அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கே என்னதுங்க ஸ்லோ மோஷனில் தான் வருவோம். கரெக்டு தானே? ஆமாம், சில டைம் ரொம்ப ஸ்லோ ஆகிடுது, கொஞ்சம் பார்த்துங்க. அப்போ அங்கே ஓடினார் ஆபிரகாம். அந்த முதிர் வயதில் என்னதுங்க ஓடினார். ஒரு வாட்டி கிடையாது. அடுத்தது நீங்க கவனிக்கணும், அவருடைய உபசரிப்பை நேராக நீங்க 7வது வசனம் வாசிக்கலாம். நீங்க பல சமயங்கள் வாசிச்சதுனால நான் 7ஆம் வசனம் போயிடுறேன். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு திரும்பி பாருங்க ஓடி. அந்த ஓடுறதுல என்ன இருக்குன்னா, அதுல இருக்கிற ஆர்வம், அதுல இருக்கிற விசுவாசம் இல்லையா? காரணங்கள் சொல்லியிருக்கலாம். என்ன காரணங்கள் சொல்லியிருக்கலாம்? எனக்கே முடியல, என்ன பார்த்துக்கிறதுக்கே எனக்கு முடியல, ரைட்டா? எனக்கே யாராவது சகாயம் பண்ணால் நல்லா இருக்கும். நம்மலாம் என்ன பேச்சு பேசுவோம், கரெக்டா? கொஞ்சம் முடியலன்னா என்ன பேச்சு பேசுவோம்? தாத்தா 100 வயசு, அதில் பாருங்க அந்த ஓடுதல் இருக்கிறதுக்கு ஆர்வம். டேய் செஞ்சிருங்கடா, இல்லை ஓடினார். கரெக்டா? நீங்கள் கவனிக்கிற பொழுது ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அதே மாதிரி தான் அங்கே இந்த உபசரிப்பு என்று சொல்லும்போது குடும்பத்தினுடைய ஒரு பாகமாக தான் செய்ய முடியும். கரெக்டு தானே? ஆமாம். அதில் நீங்கள் வாசிக்கிற பொழுது 4ஆம் வசனத்தில் மன்னிக்கணும், நேரம் நம்ம கருத்துக்கு பத்திரம் போயிடலாம். 6ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சூடு என்றான். ஓ, நானே கால் வெளில உட்காந்துக்கிறேன், நீ பாட்டுன்னு சும்மா இல்லாமல் அவங்க கேட்டாங்களா? சாப்பாடு கேட்டாங்களா? உன்கிட்ட கேட்டாங்களா? நீ பாட்டுன்னு தேவையில்லாமல் போய் ஓடி போய் கூட்டின்னு வந்து மாவை பேச அதை பேசன்னா நானே இப்போ தான் வந்து கால் நீட்டி படுக்கலான்னு உட்கார்ந்தா கரெக்டு தானே? ஆனால் பாருங்க சாராளுடைய விசுவாசம் இல்லையா? ஆமாம், தேவர் டுகெதர் என்னதுங்க ஆஹா இருந்துங்க. அந்த உபசரிப்பில் இருவரும் ஒருமனதாக என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. அங்கே அப்போ மனைவி வந்து கணவரை கீழ்ப்படிஞ்சாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஒருமித்து அவர்கள் செய்தார்கள். என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்னதுங்க உபசரித்தாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது நோ ரீசன்ஸ் ஃபார் என்னதுங்க எக்ஸ்கியூசஸ். வயசாயிடுச்சுன்னு பேசக்கூடாது இல்லையா? கீழே நாம் வாசிக்கிற பொழுது அடுத்தது நீங்கள் பாருங்க 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம் மாத்திரம் நேரம் மாத்திரம் நம்ம கடைசி மதம். அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான், அவர்கள் புசித்தார்கள். நீங்க அடுத்தது நீங்க கவனிக்கணும், அவர் என்ன பண்ணாருங்க, நீங்க சாப்பிடுங்க நான் அப்படி கொஞ்சம் மல்லாக்கா படுத்துனுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை இல்லையா? இல்லை கூட போயிடுதுங்க உட்காரல, நின்றுகிட்டே இருக்கிறார். யாருங்க? வயசான தாத்தா ஆபிரகாம் தாத்தா நின்றுகிட்டே இருந்துங்க அந்த உபசரணையை செய்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இல்லையா? அப்பொழுதுதான் அந்த தகவல் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பணும்னு திரும்பி பேசுகிறார். லோத்து காப்பாற்றப்படுகிறார். இந்த உபசரணை இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க ஏதோ 3 பேர் போகிறாங்க அப்படியே உட்கார்ந்தாருன்னா என்னதுங்க அன்றைக்கு இருந்துங்க லோத்து காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார். இந்த செய்தி உடனே வந்திருக்காது. எனக்கு தெரியாது, இன்னும் ஏறக்குறைய 100 வயசு இன்னும் கூட தாமதமாக போயிருந்துருக்கலாம். விடுநாட்டணும் கேட்டதுனே. ஏன்னா 75ஆம் வயசில் சொல்லிட்டாரு தேவன். என்ன சொல்லிட்டாருங்க? பூமியில் உள்ள வம்சங்களாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டார். 75 ஆச்சு, 76 ஆச்சு, 77 ஆச்சு, 80 ஆச்சு, 85 ஆச்சு, 90 ஆச்சு, 95 ஆச்சு, ஏறக்குறை 100 வயசு ஆச்சு. கரெக்டுதானே? இப்போ இந்த உபசரணை பாருங்க என்ன ஒரு நன்மையை கொண்டு வருகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. 2 நன்மைகள் கொண்டு வருகிறது. இமிடியேட்லி இட் இஸ் பீன் ஆஃபர்டு. இரண்டாவது என்னதுங்க, லோத்தனுடைய குடும்பம் என்னதுங்க இவரால் காக்கப்படுகிறது. அந்த உபசரணை இல்லை என்று சொன்னால் இந்த தகவலே என்னதுங்க தெரிஞ்சிருக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா உபசரிப்பில் என்னதுங்க அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாகமாக என்னதுங்க இருந்துச்சு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. பழைய ஏற்பாடுல இருந்து சரி, புதிய ஏற்பாடுல இருந்து சரி. இரண்டாவது, உபசரிப்பு என்பது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை மற்றவர்களுக்கு என்னதுங்க காண்பிப்பது இல்லையா? நாம் தேவன் மீது வைத்திருக்கிறேன் அன்பு அப்படின்னா அந்த அன்பு என்னதுங்க நான் காண்பிப்பது. 1 யோவான்ல வாசிக்கிற பொழுது 1 யோவான் புஸ்தகம் நிருபம் 4ஆம் அதிகாரம்
20ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது 21ஆம் வசனம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அன்பு கூறுறதுன்னு எடுதுங்க. சகோதரர்களை பார்க்கும்போது ஐ லவ் யூ பிரதர், ஐ லவ் யூ, அப்படியா? இல்லை, நம்ம ஊரில் அப்படி தான் வச்சுருக்காங்க. அன்பு கூறுறதுன்னு எடுதுங்க, அப்படி சொல்கிறது தான் கெடுதுனே இல்லையா? இல்லை கெடுதுனே. வேதம் சொல்லுது, இது பிரமாணம்னு சொல்லுது. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, யோவான் 13ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35, யோவான் 13, 34 மற்றும் 35, நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்ப அன்பு பாருங்க, இவங்க மெய்யாகவே யாருங்க? சீஷர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதுதான் காண்பிக்குது. இவங்க அன்பானவங்கன்றதுனால தான். கரெக்டா? இவர்கள் அன்பானவர்கள் என்பது என்ன தெரியுதுங்க? இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், இவர் தேவனுடைய பிள்ளைகள். கரெக்டா? அன்பு எப்பொழுதுமே இட் ஹஸ் பீன் டெமான்ஸ்ட்ரேட்டட். 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18. 1 யோவான் 3:17-18, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தங்க? சும்மா பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னா பத்தாது. அந்த லவ் என்ன பண்ணுங்க? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படணும்னு சொல்றார். அப்போ இந்த அன்பு என்பது அல்லது இந்த உபசரிப்பு என்பது இட் இஸ் லா, அது சட்டம். செய்யலாமா வேணாமான்னு கிடையாது, செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. கரெக்டா? லீதியாளை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரம் 14-15. நான் 15 கடைசி பாகம் மொத்தம் வாசிக்கிறேன். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனசு எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இல்லையா? கிறிஸ்டியன் இல்லையா பிஹேவியர் என்ன அப்படின்னா, ஷி இமிடியட்லி என்னதுங்க, ஆஃபர்டு, ரிக்வெஸ்டட். இல்லையா? வாங்க எங்கள் வீட்டில் இருந்துங்க, தங்க. ஆமாம், நமக்கு சமீபமாக போட வர கூட என்னதுங்க, வேற ஒரு காரியத்தை இந்த பாடத்தை நம்ம படித்தோம் இல்லையா? காயுவை பற்றி நம்ம படித்தோம். கிடையாதுனே? படித்தோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், படித்தோம், நினைவுபடுத்துகிறேன் இல்லையா? 3 யோவான் 5-8 வரைக்கும் அதில் நான் ஒரு பாகம் மாத்திரம் வாசிக்கிறேன். நீங்கள் முழுமையாக நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுங்க. 3 யோவான் 5-8 வரைக்கும். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அப்ப என்னதுங்க செய்கிறாய்? இட்ஸ் an ஆக்ஷன். அவர் செய்திருக்கிறார். அவங்க வந்து என்ன பண்றாங்க? ரிப்போர்ட் பண்றாங்க காயுவை பத்தி. கரெக்டுங்க? அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம். போன வாரம் தான் படித்தோம் இல்லையா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை குறித்து நாம் வாசித்தோம் இல்லையா? அப்போ அவங்க 18ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிற பொழுது ரைட் 2ஆம் வசனத்தில், யூதர் எல்லாரும் ரோமாபுரியரை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிசில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இல்லையா? 3ஆம் வசனம், அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்போ ஆக்கிலா அண்ட் பிரிஸ்கில்லா இருந்துங்க, அக்காமடேட் இருந்துங்க,
பால் இந்த இருந்துங்க ஹோம் இல்லையா, அவங்க வீட்டில் இருந்துங்க சேர்த்துக்கிட்டு ஒன்றா வேலை செஞ்சு தேவனுடைய பணி என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம ரோமரில் வாசிக்கிறோம், 16ஆம் அதிகாரம் 3லேருந்து 5 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அவர்கள் வீட்டிலே ஒரு சபை கூடுகிற அளவுக்கு என்னதுங்க அந்த அந்த ஃபெலோஷிப் என்னதுங்க இருந்துச்சு. அவர்கள் மூலமாக என்னதுங்க, அந்த குடும்பத்தின் மூலமாக என்னதுங்க சத்தியங்கள் என்னதுங்க பரவிச்சு. கரெக்டா? அப்போது அது ரொம்ப என்னதுங்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, குடும்பங்களில் தேவனுடைய காரியங்கள் பேசப்படுவது என்பது இல்லையா, குடும்பங்களில் தேவனுடைய காரியங்கள் பேசப்படுவது என்பது. அப்போது நாம் வாசிக்கிற போது நம்ம ரொம்ப கவனமாக நாம் பார்த்துக்கணும். முதல் விஷயம் அது சட்டம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இரண்டாவது விஷயம் அது செயலில் காண்பிக்கப்பட வேண்டும். அப்போது வெறும் வாயில் என்னதுங்க, ஆமாம் இல்லை, நம்முடைய அன்பு வெளிப்படையாக என்னதுங்க காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவது நாம் பார்த்த விஷயம் இல்லையா, அதை எல்லாரும் செய்திருக்கிறாங்க இல்லையா, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் என்னதுங்க அதை செய்திருக்கிறாங்க, தேவனுடைய ஊழியத்திற்கு என்னதுங்க அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் என்னதுங்க அங்கே என்னதுங்க கொண்டு போகப்படுகிறது. அடுத்தபடியாக நாலாவதான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உபசரிப்பு செய்கிற பொழுது இயல்பாகவே நாம் செய்யக்கூடாத ஒரு நிகழ்வு, தேவனுடைய செயல் எதாக இருந்தாலும் சரி, எது மைனஸ் இருக்கணும் அப்படின்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் இல்லையா, முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்க. புரியுதா உங்களுக்கு? முறுமுறுக்குதுன்னா தெரியுதுல்ல, நான் சொன்னேன் பாருங்க, பாட்டி, எந்த பாட்டி, சாராள் பாட்டி, நானே இப்போ தான் வேலையெல்லாம் முடித்து கால் நீட்டி உட்கார்ந்துருந்தேன் இல்லை, நீ பாட்டு என்ன பண்ணிட்ட, கூப்பிட்டு வந்துட்ட, சரி செஞ்சு தொலைக்கிறேன் ரைட்டா. செய்வதில் என்ன இருக்கணும்னா வித்தவுட் மர்மரிங், கிரட்ஜிங் என்னதுங்க அங்கே இருக்கக்கூடாது இல்லையா. ஒருவேளை முறுமுறுப்பினுடைய கரெக்டான ஆங்கில வார்த்தை மர்மரிங், ஆனால் இங்கே நீங்கள் வாசிக்கிற போது கிரட்ஜிங்னு போட்டிருக்கிறார். கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு இல்லை, அப்படி பல்ல கடிச்சிட்டு என்னதுங்க சகித்து கொண்டு என்னதுங்க இல்லை இல்லை, when you do it something for the Lord இல்லையா, you are not doing for men. உங்கள் மனிதர்களுக்காக நீ செய்யலை, நீ யாருக்காக செய்கிறனா அங்கே அங்கே உன்னுடைய தேவ அன்பு வெளிப்படுகிறது. நீ செய்கிற காரியங்கள் அங்கே தேவன் மகிமைப்படுகிறார். கரெக்டா? அதில் என்ன இருக்கக்கூடாது, ஒரு கிரட்ஜிங் இருக்கக்கூடாது, ஒரு முறுமுறுத்தல் இருக்கக்கூடாது, ஒரு கடினம் இருக்கக்கூடாது. அதனால தான் கொடுத்தலை குறித்து பேசுகிற பொழுது இல்லையா, ஆமாம் 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7லேருந்து அவனவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நிமித்தப்படி இருந்துங்க கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கணுங்க தேவன் பிரியமாக இருக்கிறார். when we give it should not be வைத்திருந்துங்க ஒரு வசனமாக என்னதுங்க இருக்கக்கூடாது, ஒரு கட்டாயமாக ஐயோ கொடுக்கணுமா அப்படின்னு இருக்காது. இட் should be always இருந்துங்க இட்ஸ் a free will. giving is always இருந்துங்க free will. doing something for the Lord is இருந்துங்க out of என்னதுங்க free will, not on compulsion இல்லையா. கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், டைமிங்கில் சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, சில டைம் சொல்லணும் இல்லையா. ஒரு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அவனுங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், எப்படி ஒரு 4 பேர் இருப்பானுங்க, அவனுங்க செய்வானுங்க இல்லை இல்லையா. நம்முடைய ஷேர் எங்க இல்லையா, வித்தவுட் கம்ப்ளைனிங் அவர் மை பார்ட்டிசிபேஷன் இல்லையா. அது எதுவாக இருந்தால் நீங்கள் எதில் வேணாலும் போட்டுங்க, நான் எல்லாம் பொதுவாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பொருந்தோம், நமக்கு என்ன பொருந்தோம் நாங்கள் பார்த்துங்க. அப்போ என்னுடைய பங்கு என்ன, முறுமுறுப்பு இல்லாமல் என்னுடைய பங்கு தேவனுடைய காரியத்தில் இருக்கிறதா என்பதை நாம் என்னதுங்க ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது அவசியம். ஏன்னா அங்கே தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். ரொம்ப அருமையான ஒரு 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 விதவையை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது இல்லையா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8லேருந்து 16 வரைக்கும் இல்லையா, சாரிபாத் ஊருக்கு போகிறார் தீர்க்கதரிசி, அங்கே ஒரு விதவை இருக்காங்க இல்லையா. 10ஆம் வசனத்தில் அங்கே ஒரு விதவை விறகு பிடுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில்
ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்கினேன் என்றார். பாருங்க, கிவிங் இஸ் ஆஃப் நாட் ஆல்வேஸ் இருந்துங்க அவுட் ஆஃப் அபண்டன்ஸ். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, கிவிங் இஸ் நாட் அவுட் ஆஃப் என்னதுங்க அபண்டன்ஸ். நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் உபசரிக்கணும் என்ன பண்ணுவாங்க, பைசா இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், உபசரிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, பைசா இல்லை, பைசா மாத்திரம் தான் நான் செய்வேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, பைசாலாம் சேர்த்து வச்சுட்டு இருந்துங்க எல்லாத்தையும் இருந்துங்க வர்றவங்களும் நல்லா கவனிக்கணும்ல. நம்மளை யாரோ அப்படி டியூன் பண்ணி விட்டுக்கிறாங்க உலகத்தில். கேட்டதுன்னா இல்லை, அந்த அம்மா கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. என்னதான் இருந்துச்சுங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க இதுதான் எங்களுடைய லாஸ்ட் மீல்ன்றாங்க. இதுங்க லாஸ்ட் மீல், எங்களுடைய கடைசி இருந்துங்க சாப்பாடு, இதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, ஆனால் நாங்கள் செத்து தான் போகணும், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அதில் என்ன பண்ணுறாருங்க, நீ ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு போர்ஷன் கொடுன்ற. நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கே நியாயமாக இருக்குதா, நானே வாயை திறந்து சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், எனக்கு இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு பங்கு கேட்குறியே அப்படி அந்த அம்மா சொல்லுங்க இல்லையா. ஆமாம், நீங்கள் கவனிக்கணும். அப்பொழுது எலியா அவளை பார்த்து 13ஆம் வசனத்தில், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் இருந்துங்க சாப்பிட்டார்கள். நமக்கு தெரியும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் என்ன சொல்லுங்க, இதெல்லாம் கதைகள், கேட்டதுனே அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் என்னதுங்க, கதைகள், அப்படிதானே, இதெல்லாம் சாட்சிகள். திஸ் ஆல் இதுங்க how God is great when we are ready to give what we have a portion இல்லையா. எப்பொழுது நமக்குள்ளதிலே நாம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமோ அங்க குறைவு வரவே வராது இல்லையா. என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான் அப்படி நம்ம பேசிட்டோம்னா அங்க நிறைவு வரவே வராது இல்லையா. எப்பொழுது நாம் இருப்பதிலே கொடுக்க பழகுகிறோமோ அங்க குறைவு வராது. எப்பொழுது இருப்பதை எப்படி எனக்கே இருக்கிறது இவ்வளவுதான் அங்க நிறைவு வரவே வராது இல்லையா. ஆமா, அப்போ கிவிங் என்னதுங்க, எப்பொழுதுமே என்னதுங்க இல்லாய்மையில தான், இருக்கிறதுல கிடையாது இல்லையா. நமக்கு மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும், 2 வெள்ளி காசு போட்ட என்னதுங்க விதவை, she was ready to offer what she had இல்லையா. we complained, நம்ம ரொம்ப ஜாஸ்தியானதுங்க யோசிப்போம் எப்பவுமே, இல்லை இல்லை. அப்போ இது திஸ் ஆல் ரிலேட்டட் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் போடுதுங்க கிவிங். அப்போ அந்த அவர் சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு, அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க, அவங்க கீழ்ப்படுகிறாங்க ரைட்டா. வசனம் சொல்லுது, மழை வர வரைக்கும் என்னதுங்க அவங்க வீட்டில் எழுதுங்க, எல்லார் வீட்டில் குறைஞ்சாலும் எழுதுங்க அங்கே குறையல. he will take careன்றார். அது எப்படிங்க, அதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். faith is all about என்னதுங்க இல்லையா. எது நடக்க முடியாதோ அதை நம்புவதுதான் விசுவாசம். நடக்கிறத நம்புறதுக்கு என்னது விசுவாசம், கரெக்டா ரைட். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது கடைசி 5வதா நாம் சொல்லுகிற பொழுது, இந்த உபசரிப்பு எப்பொழுதுமே நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வந்து தருகிறது. இந்த உபசரிப்பு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் இல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கொண்டு தருகிறது. நான் வாசிக்கிற பொழுது 2 ராஜாக்கள் வாசிக்கிற பொழுது, சூனாமேல் ஊர் இல்லையா, அந்த ஸ்திரீ 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-17 வரைக்கும் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. நெகேமியா வரைக்கும் வந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அப்போ மறந்துட்டு இருப்பீங்க, கரெக்டு தானே. ஆமாம், சூனேமியால் ஸ்திரீ இல்லையா. ஆமாம், 4:8-17 வரைக்கும் வாசிக்கணும். 8 நம்ம படிக்கலாம் பாருங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். நீங்க எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, இட் இஸ் ஆல்வேஸ் கிவிங் இஸ் இருந்துங்க இல்லையா. ஃப்ரீயா இருந்தா வரீங்களா, இல்ல இல்ல, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். எல்லாரும் நீங்க வாசிக்குவாங்க, ஆபிரகாம்ல இருந்து லோத்துல இருந்து ஆல் காட்லி பீப்புள் எடுத்துங்க, தே ரிக்வெஸ்டட், கரெக்ட் தானே, அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம்
இல்லையா? ஆமா, கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இப்போ எப்பெல்லாம் அந்த ஊருக்கு போறாரோ தீர்க்கதரிசி என்னதுங்க அவங்க வீட்டில் போய் என்னதுங்க தங்கி என்னதுங்க சாப்பிடுவார். உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வருது. நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆமா. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜரையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றாள். ரைட்டா? எப்படி ஒரு தாட்டு பாருங்க அந்த அம்மாக்கு. நம்ம ஏதோ ஒரு நாள் கூப்பிட்டோம், அதுக்காக இந்த மனுஷன் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறான் இல்ல? அப்படித்தானே யோசிக்கணும் ஒரு காமன் மேனா இருந்தா. அந்த அம்மா தாட்டு பாருங்க, இவர் அடிக்கடி வர வேண்டியிருக்குது, நம்ம பெருசாக என்ன பண்ணுவோம், இவருக்கா என்னதுங்க மேலே இருந்துங்க ஒரு ரூம் போட்டு அவருக்கு வேண்டிய ஆயத்தங்கள் நம்ம செய்து வைப்போம். அதுக்கப்புறம் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்னது உங்களுக்கு தெரியும். நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுங்க. என்ன நன்மை தெரியுதுன்னா அதுங்க நீங்கள் பார்த்துங்க. கரெக்டா? ஆமாம். அப்போ ஒரு 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 பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் என்னதுங்க அங்கே அந்த அம்மா என்னதுங்க கிடைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த அந்த சிந்தை வருகிறாரு, அவரை நம்ம என்ன பண்ணுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தை இல்லையா? அதே மாதிரி தான் சமீபம் போன வாரம் நம்ம திரும்பி படிச்சது தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி போகிற பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தத்தில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார் இல்லையா? அப்போது பூமியின் கடைசி பரியந்தம் இருந்துங்க புறஜாதிகள். அந்த புறஜாதி யாராக வேணாலும் இருந்துங்க இருந்திருக்கலாம். கரெக்டு தானே? ஆனால் கொர்நேலியு அதை தெரிந்து கொண்டார் இல்லையா? அந்த வாய்ப்பு கொர்நேலியுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கொர்நேலியுவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது இல்லையா? 10ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்கணும். ஃபுல்லாக வாசிக்க வேணாம் இல்லையா? 4ஆம் வசனம் பற்றி வாசிக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் நான் சொல்கிறது வசன குறிப்பு ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன் ரைட்டா? 4ஆம் வசனம் ரைட்டா? விசுவாசம் உள்ளவங்க செய்யுங்க ரைட்டா? அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜபமும் உன்னுடைய தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. பாருங்க, the hospitality, the giving is not only என்னதுங்க இல்லையா ரிசீவிங் தட் வேர்ல்ட்லி பிளஸிங்கு எங்க வரைக்கும் போய் எட்டி இருக்குதுங்க? தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டி இருக்குது. அங்கே கேட்டுருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் தேவன் என்ன அனுப்பிச்சிட்டார், ஒரு தேவதூதன் அனுப்பிச்சார், போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த மனுஷனை நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மனுஷனை பார்க்க முடியும். அதை மீட்டிங் வச்சோன்னு என்ன பண்ணிட்டாருங்க, சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டார். அவங்க வீட்டில் ஒரு மீட்டிங் வச்சா இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு காத்திருக்கிறார் பேதுரு வருவதற்காக. அவர் சொல்கிறாரு, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்துங்க நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் கொர்நேலியு இல்லை? நீங்கள் வாசிச்சிங்க 10ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிப்பார். அப்போது ஒருவர் விசுவாசமாக இருந்து இந்த உபசரிப்பில் இருக்கிற பொழுது அவருக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை தேவனுடைய வார்த்தை என்னதுங்க அவருடைய வீட்டுக்கு இருந்துங்க வருகிறது. பேதுருவை தேவன் அனுப்பி என்னதுங்க பேசுகிறார். நீங்க எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. ஏன்னா அவன் வீட்டாரோடு இந்த ஃபேமிலி வாஸ் இருந்துங்க ஃபெய்த்ஃபுல். அவர் வந்து அவங்க வீட்டுக்கு ஏன் போனாருங்க, அங்கே ஒரு குரூப்பே என்னதுங்க கூடுது. கரெக்டா? ஆமாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மத்திய 25ஆம் அதிகாரம் 34 40 வரைக்கும் திரும்பி என்னதுங்க நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுங்க. மத்திய 25 34 40 வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா என்னதுங்க, இப்படி தான் நடக்கும்னு வேதம் சொல்லுகிறது. வலது பக்கம் செம்மறியாடு வெள்ளாடு, வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இல்லையா? அங்கே நாம் சொல்லுகிற பொழுது வேதம் என்ன சொல்லுது இல்லையா? 35ஆம் வசனத்தில், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்,
எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவல் இருக்கிறாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கரெக்டா? எனிதிங் யூ டூ ஃபார் யுவர் ஃபெல்லோ பிரதர்ஸ், இட் வில் ரீச் டு காட். நம்ம என்ன சொல்லுவோம்? டைம் இல்லைன்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? நம்ம என்ன சொல்லுவோம்? மனசு இருக்கு பிரதர், இல்லை பிரதர். கரெக்டு தானே? வி கம் அவுட் வித்ங்க, எல்லாமே இருக்கு பிரதர், வயசாச்சு முடியல காலு. கரெக்டு தான். வி கம் அவுட் வித் ஆல் ஃபேன்சி என்னதுங்க இல்லையா, எக்ஸ்கியூசஸ் இல்லை இல்லையா? இங்குதான் மாறுபடுகிறோம். எங்குதான் மாறுபடுகிறோம்னா இங்குதான் தேவனுடைய பிள்ளைகள் மாறுபடுகிறார்கள். அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது உபசரிப்பு, இந்த மற்றவர்களை நம்ம என்னதுங்க தாங்குவது என்பது என்ன கிடையாதுங்க, ஒரு ஆப்ஷன் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க, முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை, அது சட்டம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ லா. ரைட்டா? இரண்டாவது இல்லையா, உபசரிப்பின் மூலமாக தான் இதுங்க நாம் மற்றவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்த முடியும். நமக்குள்ளாக அவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பார்க்கணும்? எரிஞ்சு எரிஞ்சு ஊந்துங்கன்னு இல்லையா, அப்படின்னு தான் இருந்துங்க. அங்கே கிறிஸ்துவ அன்பு இருக்குமா? இருக்காது இல்லையா? ஹாஸ்பிட்டாலிட்டி இதுங்க ஷோஸ் இருந்துங்க இந்த கிறிஸ்டியன் லவ் இல்லையா, ஒரு தேவ அன்பை என்னதுங்க அங்கே நம்ம பார்க்க முடியாது. மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம் என்னதுங்க இல்லையா, உபசரிப்பு மூலமாக இருந்துங்க அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, சுவிசேஷம் இருந்துங்க தாங்கப்படுகிறது இல்லையா. எப்பொழுதும் அங்கே என்னதுங்க நாம் பார்க்குறோம், அங்கே எலியாவை அவர்கள் தாங்கினார்கள், எலிசாவை நாங்கள் தாங்கினார்கள் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்கு இருந்துங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்க கிடைக்கப்படுகிறது. நாலாவது நாம் பார்த்த விஷயங்கள் இருந்துங்க, செய்கிறது என்ன பண்ணக்கூடாதுங்க இல்லை. நம்ம ஊரில் எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்குது இல்லை, கரெக்டுண்ணே, புரிஞ்சுல? வைக்கும் போது என்னங்க அப்படி வச்சாலே தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சிடும்? நீ ஆண்டா வந்த, கரெக்டுங்க, அப்படிதுங்க. ஆமாம், முறுமுறுப்பு இல்லாமல் இருந்துங்க நம்ம செய்யணும். வித்தவுட் எனி கிரட்ஜிங் வி ஹேவ் டு இருந்துங்க டூ இருந்துங்க திங்ஸ். ஃபைனலாக என்னதுங்க, நாம் செய்கிற பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை நம்ம நம்ம மறந்துவிடாது. ஒரு 3 வசனத்தை மாத்திரம் வாசிச்சுங்க நிறுத்துக்கிறேன். மீண்டும் இருந்துங்க நினைவுபடுத்துகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அப்போ ஒரு கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் உபசரிப்பு எப்பொழுதுமே இருந்துங்க இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் இருந்துங்க உபசரியுங்கள். அங்கே என்ன இருக்கக்கூடாதுங்க, கிரட்ஜிங் என்னங்க இருக்கக்கூடாது. புலம்பிங்கனே இருந்துங்க ஒரு காரியத்தை நம்ம இருந்துங்க செய்யக்கூடாது. ரைட்டா? மூன்றாவது 12-13 வாசிக்கிறது, பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது, இது நமக்கு இருந்துங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது, காரணங்கள் சொல்லக்கூடாது இல்லையா. அந்த விதவையை போல பழைய ஏற்பாட்டில் ஒரு விதவை, புதிய ஏற்பாட்டில் ஒரு விதவை இல்லையா, ரெண்டு என்னதுங்க கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். வாட் தே ஹேட் இல்லையா, த லாஸ்ட் போர்ஷன் அவங்ககிட்ட, பட் அதில் இருந்துங்க ஒரு போர்ஷன் இருந்துங்க கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இல்லையா நாம் கொடுக்குற பொழுது இருந்துங்க வில் பி இருந்துங்க பிளஸ்ட். அப்போது நாம் வந்து இட் இஸ், பட் இருந்துங்க இட் இஸ் நெவர் என்னதுங்க கம்பல்ஷன். எப்பொழுதுமே கிவிங் ஷுட் நாட் பி என்னதுங்க ஆல்வேஸ் என்னதுங்க கம்பல்ஷன். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நாட் என்னதுங்க கம்பல்ஷன். வந்துட்டானே அப்படின்றது கிடையாது இல்லையா. அப்போ ஆபிரகாம் வந்துங்க தாத்தா நமக்கு என்னதுங்க ஒரு பெரிய மாதிரி இல்லையா. அந்த வயதான காலத்தில் அவருடைய ஆர்வம் தெரிகிறது இல்லையா, ஓடி போகிறார் இல்லையா. அங்கேருந்து இருந்துங்க கண்ணுக்குட்டியை தூக்கி இருந்துங்க வேலை கண்ட ஓடி போகிறாரு. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் இல்லை. அந்த நீங்கள் யோசிச்சு அந்த பரபரப்பு இருந்துங்க இருக்குது. அந்த பரபரப்பு எதை காண்பிக்கிறதுங்க, கர்த்தருடைய அன்பு கிடையாதுங்க. சாப்பிடும்போது இருந்துங்க நின்றுங்கன்னே என்ன பண்ணுறாருங்க உபசரிக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, இதெல்லாம் எதுக்கு இருந்துங்க, இதெல்லாம் கதை இல்லையா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நம்ம உச்சுக்கிட்டு போகாமல் இல்லையா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இப்படி இருக்கிறோம். அவுட் ஆஃப் என்ன வர ஹாஸ்பிட்டாலிட்டி நாம் எப்படி இருக்கோம் சிந்திப்போம். தேவனுக்கு பிரியமாக இருப்போம். நாம் எப்பொழுதுமே நாம் எதை தேவனுக்கு செய்யினாலும் நாம் நம்முடைய சக
சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் செய்தால்தான் அது தேவனுக்கு போய் சேரும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.